ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார். கலிலேயா கடல் அருகே இயேசுவிடத்தில் ஒரு கொன்னை வாயுடைய செவிடான ஒரு மனிதனை கொண்டு வந்தார்கள். இயேசு தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றால் உடனே திறக்கப்படுவதாக என்ற அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செவ்வையாய் பேசினான். ஆம், இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வரப்பட்ட அனைத்து சரீர பிரகாரமான குறைபாடுள்ளவர்களையும் பிணியாளிகளையும் இயேசு சுகமாக்கினார். இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. Jesus has done all things well. பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது தேவனாகிய கர்த்தர் எந்த காரியத்தை செய்தாலும் அதை நன்றாகவே செய்வார். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்த போது அனைத்தையும் மிகவும் நன்றாகவே செய்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கலாம். எல்லாம் எப்படி இருந்ததாம்? மிகவும் நன்றாகவே இருந்தது என்று ஆதியாகமம் 1 அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது. 6 நாட்களின் ஆண்டவருடைய படைப்பு அனைத்திலும் நன்றாகவே அவர் செய்து முடித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 10, 12, 18, 21, 25 வசனங்கள் சொல்லுகிறது. எதையும் ஆண்டவர் குறைவுள்ளதாய் செய்யவில்லை, செய்யவும் மாட்டார். And God saw everything that He has made, and behold, it was very good. எவ்வளவு நேர்த்தியாய், எவ்வளவு நன்றாக எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். பிரசங்கி 3:11 வேதம் சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். He has made everything beautiful in its time என்று வேதம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். சிலர் தங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒரு சில குறைவுகளை நினைத்து வருந்துகிறார்கள். ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையிலே இத்தனை சஞ்சலங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் வருத்தங்களையும் அனுமதித்திருக்கிறீர் என்று சொல்லி புலம்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன் இந்த பலவீனங்கள், ஏன் இந்த வியாதிகள், ஏன் இந்த இழப்புகள், ஏன் இந்த தோல்விகள், ஏன் இத்தனை பாரங்கள், ஏன் எனக்கு இவ்விதமான கண்ணீர் என்று பெருமூச்சு விட்டு புலம்புகிறவர்களை கர்த்தர் தமது வார்த்தையால் தேற்றி ஆறுதல் படுத்தி ஆரோக்கியமான ஜீவியத்தை தந்து தமது சமாதானத்தை அருளி பரிசுத்தமான வாழ்வுக்கென்று நீதியாய் அவர்கள் வாழ கிருபையாய் வழிநடத்த அவர் நல்லவராகவே இன்றும் ஜீவிக்கிறார்.
அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடித் தெரிய வேண்டியதில்லை. கிறிஸ்து இயேசுவிடம் திரும்புங்கள். அவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வசனத்திற்கு திரும்புங்கள். அன்று கலிலேயா கடற்கரை அருகே எல்லாவற்றையும் நன்றாக செய்த இயேசு கிறிஸ்து இன்றும் நமது வாழ்வில் எல்லாவற்றையும் மிகவும் நன்றாகவே நேர்த்தியாகவே செய்வார். அவரை காணாத கண்கள் திறக்கப்படும். அவரின் வார்த்தைகளை கேட்காமல் இருந்த செவிட்டு காதுகள் திறக்கப்படும். கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்தி பிரசித்திப்படுத்தி பேசாத நாவுகளின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு செவ்வையாய் அவரை புகழ்ந்து போற்றி துதிக்க அவர் அவைகளை திறக்கச் செய்வார். எப்பத்தா என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளின் கதவுகளையும் திறக்கக்கூடியவராக காணப்படுகிறார். கிறிஸ்து இயேசுவின் சிலுவை அண்டை வாருங்கள். மரியாளைப் போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள அவர் பாதம் பணிந்து அவர் பாதம் அமர்ந்து கர்த்தருடைய வேதத்தை ருசித்து ரசித்து விசுவாசித்து அபியாசித்து நடக்கும்போது நமக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் உண்மையாகவே நன்றாயிருக்கும். இன்றும் நமது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் மிகவும் நன்றாய் செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். நாம் அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றாகவே செய்வார். ஆமேன், ஆமேன்.